அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த பக்கம் மணிமேகலை, அந்த பக்கம் பிரியங்கா. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை. மணிமேகலை அதை பற்றி பேசி ஒரு பெரிய பிரச்சனையை அது மாற நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. மக்கள் எல்லாமே அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரியங்காவை போட்டு கழுவி ஊற்றுனாங்க. அதுக்கு பிரியங்கா ஏதாச்சும் பதில் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா பிரியங்கா பேசாமல் பிரியங்காவுடைய காலை பிடிச்சு நடக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இதில் எந்த அளவுக்கு இறங்கி ஒரு வேலையை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. குரேஷி பேசுகிறாரு, அதுக்கப்புறமா நிறைய சுனிதா பேசுகிறாங்க. மாக்காப்பா பேசாமல் இருந்தால் அவரு ஒரு வேலையை பார்த்துருக்கிறாரு, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். சம்பந்தமே இல்லாத நாஞ்சில் விஜயன், ஃபரீனா, ஷக்கீலா இவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒருத்தர் வந்து பெரிய முட்டை கொடுத்துருக்குறாங்க, பெரிய ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க. யார் அந்த பெரிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு விஜய் டிவி கீழ்த்தரமான ஒரு விஷயத்த வந்து ஒரு இஷ்யூ பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கல. பிரியங்கா அப்படிங்கிற ஒரு நபருக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு ஒரு சேனலே போகுது பாருங்கள். ஒரு கார்பரேட் சேனல். பிரியங்கா மாதிரி 1000 பேர் அந்த சேனலுக்கு கிடைப்பாங்க. பட் வை பிரியங்கா? ஏன் பிரியங்காக்காக இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு சேனல் பண்ணணும்? இது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு இப்போ எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த இஷ்யூ பற்றி நம்ம பேசியிருக்கோம், இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம்னு நான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரோமோ, அந்த ப்ரோமோ பார்த்த உடனே பேசணும்னு எனக்கே தோணுது. எத்தனை பேர் அந்த ப்ரோமோ பார்த்தீங்க? விஜய் டிவியில் இன்றைக்கி வந்து குக் வித் கோமாளி சீசன் 5 பற்றின ஒரு ப்ரோமோ. அந்த ப்ரோமோவில் புது விஜே வரப்போகிறாங்க, புதிய ஆங்கர். குக் வித் கோமாளிக்கு புதிய ஆங்கர் வரப்போகிறாங்க. அவங்க உங்களுக்கு தெரிந்த நபராக கூட இருக்கலாம். யார் அவங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோங்க. காலையில் இது ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா சேனலில் இருந்து அதை எடுக்கிறாங்க. இப்போ விஜய் டிவினுடைய யூடியூப் சேனல்லையுமே அது இல்லை. நான் தேடி பார்த்தேன், யாருக்காவது கிடைச்சதுன்னா லிங்க்கை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ட்விட்டர்லேயும் பார்த்தா அதுலேயுமே இல்லை. ஆனால் அதை எடுத்து சில சேனல்லாம் போட்டிருக்கிறாங்க. நான் அதனுடைய லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஏன் இப்படிப்பட்ட ஒரு எச்ச வேலையை, ஒரு கீழ்த்தரமான மட்டமான ஒரு வேலையை விஜய் டிவி பண்ணணும்? அதுவும் இந்த சமயத்தில் குக் வித் கோமாளி இப்போ தான் தொடங்க போகுது அப்படின்னா பரவாயில்ல. குக் வித் கோமாளி முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சீசனில் வேலை செஞ்ச மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை. மணிமேகலை வெளியில் போயிட்டாங்க. இப்போ இந்த இஷ்யூ பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் வந்து விஜய் டிவி சைடில் இருந்து எதனா ஒன்று பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நியாயமாக விஜய் டிவி என்ன பண்ணியிருக்கணும்? 2 பேரையும் கூப்பிட்டு பேசியிருக்கணும். 2 பேரையும் கூப்பிட்டு பேசி மணிமேகலையும் வந்து மணிமேகலையினுடைய அந்த ஒரு திறமையின் மீது இவங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தால் கூப்பிட்டு பேசியிருக்கணும். என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை அப்படின்ட்டு. சரி, ஓகே, இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? இனிமேல் பிரியங்கா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக வேலை செய்யுங்க அப்படின்ற விஷயங்களை வந்து ஒரு சேனல் பேசாமல் அந்த சேனல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையை ஏதோ வந்து ஒரு நாயை துரத்துற மாதிரி துரத்தி விட்டு வேற விஜே வரப்போகிறாங்க, அதுவும் முடிய போகிற ஷோக்கு விஜே வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோவை போடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? புரியலை. இதுதான் பல கேள்விகளை நமக்குள்ளே வந்து எழுப்புது. பிரியங்காக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு சேனல் ஏன் சொம்படிக்குது? குரேஷி சொம்படிக்கிறாரு, சுனிதா சொம்படிக்கிறாங்க, ஷக்கீலா அடிக்காத சொம்பா அப்பா அந்த மாதிரியான சொம்பு வரும், ஒருத்தராக வருவோம். இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் இது. இப்போ வந்து விஜய் டிவியில் இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. முடிய போகிற ஷோக்கு புதிய ஆங்கர் வராங்கன்னா யாருன்னு கெஸ் பண்ணுங்க. அதையும் சில பேர் போட்டிருக்கிறாங்க, சிவாங்கி வரப்போகிறாங்க, இல்லை ஜாக்லின் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. ஜாக்லினும் இந்த சேனலில் தானே இருந்தாங்க, ஜாக்லினும் விஜய் தானே பண்ணிட்டு இருந்தாங்க, ஆங்கரிங் தானே பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கே போனாங்க? ஏன் விஜய் டிவியில் கொஞ்சம் நாளாக ஜாக்லின் வர்றதில்லை? ஏன்னா அவங்களுக்கு ஷோஸ் இல்லை. யாரால ஷோஸ் இல்லை? எல்லா ஷோஸும் பிரியங்காவுக்கு போகுது. அதனால் அங்கே வந்து ஃபீமேல் ஆங்கருக்கு வேலையே இல்லை. சரி, இப்போ வந்து இது நடக்குது. யார் வராங்க, எதுக்காக இந்த ப்ரோமோ அப்படிங்கிறத நம்ம பின்னர் பார்ப்போம். மணிமேகலே ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாங்க, எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா அதை. ஸோ அந்த ரிப்ளை வீடியோவில் குரேஷிக்கும் சுனிதாவுக்கும் குரேஷி வந்து பார்த்து படிக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நமக்கும் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. ஸோ யாரெல்லாம் மணிமேகலைக்கு எதிராக வீடியோ போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே சொம்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவில் அதான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு குரேஷி வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தார். குரேஷி வந்து ஒரு லிமிட் இருக்குது, நம்ம சுதந்திரத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்ளை வீடியோ வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் போட்டிருந்தார். மாக்காப்பா கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ பற்றி கேட்கும்போது மாக்காப்பா என்ன கருத்து சொல்லியிருந்தார்? நான் கூட சில்லறையெல்லாம் செதற விட்டேன் மாக்காப்பா பேசினதுக்கெலாம். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு வந்து மெச்சூராக மாக்காப்பா பேசியிருக்கிறாரு. இந்த மனுஷனும் புகழும் தான்ப்பா வந்து கொஞ்சமாச்சும்
நியாயமாக தைரியமாக பேசியிருக்காங்க, சொம்படிக்காமல். மாக்காப்பாலாம் வந்து பிரியங்கா கூடவே இருந்து பிரியங்கா வளர்த்து விட்டதே மாக்காப்பா தான். அப்படி இருக்கிற மாக்காப்பா பரவாயில்லையே, இப்படி வந்து அவர் நியாயமாக பேசுகிறாரு நான் சொல்லலை, பட் நியூட்ரலாக நமக்கு அதில் கருத்து இல்லை, அவங்களுடைய பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு அது. அந்த மாக்காப்பா இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கிறாரு. மணிமேகலை சொம்முன்னு சொல்லி போட்டிருந்த வீடியோவில் அவங்க வந்து பேர் சொல்லனாலும் அவங்க யாரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா குரேஷி, சுனிதா, அப்புறம் மம்மி மம்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த டம்மி ஷக்கிலா அவர்கள், இவங்களை தான் வந்து மணிமேகலை வந்து பேசியிருந்தாங்க. இதில் மாக்காப்பா எப்படி அஃபெக்ட் ஆனாருன்னு தெரில. மாக்காப்பா ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கிறாரு இன்ஸ்டாவில். சாட்டர்டே ஆனால் வந்து வீடியோ போடுவாங்க, நம்மக்கிட்ட செருப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு, அவங்க வீட்டில் இருக்கிற செருப்பெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸாக போட்டிருக்கிறாரு. அதையே டிஜே பிளாக்கும் போட்டிருக்கிறாரு. மாக்காப்பா ஒரு பெரிய மனுஷன் நானும் நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சில்லறத்தனமான ஒரு மனுஷனாக மாக்காப்பா இருப்பார் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த சம்பவத்தில் மாக்காப்பாக்கும் மணிமேகலுக்கும் சம்மந்தம் இல்லை. மாக்காப்பாவை பற்றி மணிமேகலை எங்கேயும் பேசலை, ஆனால் மாக்காப்பா இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. ஏன்? மாக்காப்பாக்கு இது எங்கே குத்துது? ஸோ ஏதோ உள்ள நடக்குது, உள்ள அரசியல் நடக்குது. அதனால தான் இப்போ மாக்காப்பாவும் களத்தில் வந்திருக்கிறார். டிஜே பிளாக்குக்கு என்ன பிரச்சனை? அவரும் வந்து மாக்காப்பா அண்ணன் வந்து சொல்கிறதே நானும் வழிமொழிகிறேன்ற மாதிரி அவர் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கிறாரு. ஸோ ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக இறங்கி அடிக்கிறாங்க மணிமேகலையை. நீங்கள் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். பிரியங்கா தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஒற்றை நபர், அந்த நபர் வந்து விஜய் டிவி விட்டால் வேறு நாதி இல்லை அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, ஓகே பிரியங்காவுடைய டேலண்ட் மேலே நமக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்குது, அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. பிரியங்கா வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது, அதை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இருந்தாலும் பிரியங்கா பண்ண சில விஷயங்கள்னால ஒரு பொண்ணு அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த பொண்ணு வந்து சில விஷயங்களை சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டு அவங்க பாட்டு சைலண்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இது எங்கே வெடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முட்டு கொடுத்து விஜய் டிவியில் இருந்த ஆட்கள் வந்து வரிசையாக சொல்லி வச்ச மாதிரி பிளான் பண்ணி வரிசையாக வீடியோ, குரேஷி, சுனிதா, நாஞ்சில் விஜயன், ஷக்கிலா, அப்புறம் ஃபரீனா, எல்லாரும் வீடியோ, அப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து தனக்கு எதிராக வீடியோ போடும்போது அந்த பொண்ணு மறுபடியும் ரியாக்ட் பண்ணுறாங்க. மணிமேகலை வந்து மறுபடியும் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணி சில விஷயங்கள் பேசுகிறாங்க. திரும்பவும் இதை வந்து ஆரம் போடாமல், இதை அமைதியாக விடாமல் திருப்பியும் வந்து செருப்பு எடுத்து ஃபோட்டோ போடுறது ஒரு பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா? மாக்காப்பா அப்படின்ற ஒரு நபர் வந்து அவரும் ஒரு சீனியரான ஒரு விஜே தான். ஸோ வயசுக்கேற்ற பண்புக்கேற்ற மாதிரியான ஒரு நடத்தை வந்து இவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டாலும் பரவாயில்ல, சில்லறத்தனமான வேலைகள், இந்த செருப்பை போட்டு ஸ்டேட்டஸில் போகிறதெல்லாம் கேவலமாக இருக்குது. இதை தாண்டி ஷக்கிலா அவர்கள் வந்து சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. நான் இப்போ தாங்க அந்த இன்டர்வியூ பார்த்தேன். இதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த விஷயத்தை பற்றி நான் பேசலை, ஏன்னா அதை நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். இந்த அளவுக்கு வந்து ஷக்கிலா மம்மி நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு முட்டு கொடுப்பீங்கன்னு நான் பார்க்கல. அப்படியே போய் காலை போட்டு நக்குறீங்களே, ஏன்? பிரியங்காவுடைய காலை நக்கி பிழைக்கிறாங்க, கிளியராக தெரியுது. ஏன் இந்த அளவுக்கு எதுக்கு காலை பிடிச்சி தொங்குறீங்க? இவங்க என்ன பேசியிருக்காங்க அந்த வீடியோவில், யாருடைய பர்சனல் லைஃப் பற்றியும் பேசுகிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு அவங்க சேனலில் பேசிட்டு, இன்னொரு சேனலில் போய் இதே ஷக்கிலா என்ன தெரியுமா பேசியிருக்கிறாங்க, பிரியங்காவுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி நிறைய பேர் வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பார்த்தா மணிமேகலை கூட தானே ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கிறா, அது வந்து தப்பான விஷயம் இல்லையா? அதை பற்றி யாருமே வந்து பேசினா எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு தப்பான ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி ஷக்கிலா பேசுகிறாங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போயிடுச்சு. சரி, ஓகே, மணிமேகலை நான் காதலிச்ச ஒரு பையனை வீட்டில் வந்து சம்மதிக்கலனாலும் காதலிச்சவனே வந்து கரம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் திருமணம் பண்ணாங்க தான். இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, 2 பேரோட குடும்பத்தோட. அவங்க குடும்பத்து பிரச்சனை அது, அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, அவங்க ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எங்கே எரியுது? சரி, நீங்கள் வந்து மணிமேகலை வந்து ஓடி போய் லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணாங்க, அதையே நீங்கள் இந்த அளவுக்கு கொச்சையாக பேசுறீங்க. பிரியங்காவுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசிட்டாங்க, அது எப்படி? அப்போ அதை பற்றி மட்டும் பேசுவீங்க, இதை பேச மாட்டிங்களா? கேவலமாக இல்லையா? மம்மின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்களுக்கும் மணிமேகலையும் ஒரு பொண்ணு மாதிரி தானே. உங்கள் பொண்ணு இந்த மாதிரி வந்து ஓடி போய் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணியிருந்தா இப்படி தான் பேசுவீங்களா? இது எப்படி தெரியுமா இருக்குது? சும்மா இருக்கிறவனையும் பேச வைக்கிற மாதிரி இருக்குது. அவங்கள மட்டும் அசிங்கமாக கேட்குறீங்க, இவளும் தானே தப்பு பண்ணியிருக்கா, இவளும் சேர்த்து அசிங்கமாக பேசுங்கன்ற மாதிரி. சரி, இப்போ ஷக்கிலா இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, ஷக்கிலா நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களுடைய வரலாறு எல்லாமே எடுத்து பேச ஆரம்பித்தா தாங்குவீங்களா?
பேசினா நல்லா இருக்குமா? நாரி போயிடும். சமூக வலைதளமே வந்து சாக்கடையாக மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு காலம் வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு விதமாக ஒரு நடிப்பு நடித்து உங்களோட வயிற்று பொழப்புக்கு தான் நீங்கள் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்து இன்றைக்கி மம்மி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைச்சதே குக் வித் கோமாளி மூலமாக தான். அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் வந்த பிறகு தான் உங்கள் மேலே மக்களுக்கு இருந்த இமேஜே மாறிச்சு. நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா? உங்கள் வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா ஒரு வார்த்தை, இப்படி நீங்கள் ஒருத்தரை கை நீட்டும் போது 3 விரல் வந்து நம்மளை தான் வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசலாமா? 3 விரலில் 30 விரல் உங்களை தான் காட்டும் நீங்கள் மணிமேகலை பற்றி வந்து பேசுனீங்கன்னா. ஸோ தயவுசெய்து இது மாக்காப்பாக்கும் ஷக்கிலா அவர்களுக்கும் வந்து ஒரு வேண்டுகோளாகவே வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்கோங்க. செருப்பை போட்டு ஸ்டேட்டஸ் போடுறது சம்மந்தமே இல்லாமல் மாக்காப்பா உள்ள எதுக்கு வராருன்னு தெரில. ஷக்கிலா இந்த மாதிரி வந்து கொச்சையாக வந்து ஒரு பொண்ணை பேசுறது, பிரியங்காவுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி ஒருத்தன் பேசினானா தப்பு, அதை தப்புன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அதை பற்றி மட்டும் பேசுகிறீங்க, இதை பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறதுலாம் எச்சத்தனம். இவ்வளோ நடக்குதே, ஏன் பிரியங்கா ஒரு வார்த்தை பேசலை? காரணம் என்ன அப்படின்னா, பிரியங்காவுடைய மனசில் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, மணிமேகலையெல்லாம் ஒரு ஆளா, மணிமேகலை பேசுனதுக்கெலாம் நான் வந்து ரிப்ளை பண்ணணுமா, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள். இவங்களே சொல்கிறாங்களே, இவங்க கூட இருக்கிறவங்களே அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. பிரியங்கா ஒரு சேனலுடைய ஒரு விஜே, அவ்வளவுதான். என்னமோ இவங்க பில்டப் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து தன்னை நினச்சிக்கிட்டு ரொம்ப பந்தா காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு போஸ்ட்டு, ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட்டு, இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டேட்டஸ் பிரியங்காவால் போட முடியாதா? ஒரு 2 நிமிஷம் லைவ் வந்து ஏங்க இந்த மாதிரி நடக்கலைங்க, இந்த மாதிரி மணிமேகலை சொல்கிறது வந்து அப்பட்டமான போய் அப்படின்னு ஏன் பிரியங்காவால் பேச முடியாதா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக பேசுகிறதுக்கு தான் நிறைய கொத்தடிமை இருக்குல்ல. அவங்களுடைய காலனைக்கு பிழைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசும்போது பிரியங்கா எதுக்கு பேசணும்? புரியுதுங்களா உங்களுக்கு? பிரியங்காவுக்கு சொம்படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சேனலே இறங்கி வந்து இப்போ சொம்படிக்குது. புதுசாக நாங்கள் ஆங்கரை போடுறோம், எல்லாம் மணிமேகலை ட்ரிகர் பண்ணுறாங்க இவங்க. அதுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து ஒரு சேனலே ஒரு பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது பிரியங்கா ஏன் பேசணும்? அவங்க ஜாலியாக நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இங்கே வந்து அடுத்த ஷோவில் போய் அவங்களோட வேலையை பார்க்க தான் போகிறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. வாண்டடாக இதுக்குள்ளே வந்து தான் கருத்தை சொல்கிறேன், நான் சொம்படிக்கிறேன், நானும் வந்து காலை நக்குறேன் அப்படின்றதுனால சில பேர் நக்கி அவங்களோட பேரை கெடுத்துக்காதீங்க. மாக்காப்பாக்கு தான் அது சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை காப்பாற்றிக்கோங்க. சம்மந்தமே இல்லாமல் உள்ளே புகுந்து சம்மந்தமே இல்லாத ஒரு சில்லறத்தனமான ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டு உங்களுடைய நல்ல பேரை கெடுத்துக்காதீங்க. ஷக்கிலா இனிமேல் நீங்கள் யாருமே வந்து நான் மம்மி என் பொண்ணுன்னெலாம் சொல்லாதீங்க. ஆனால் அந்தளவுக்கு கீழ்த்தரமான கருத்துக்களை நீங்கள் பேசியிருக்கீங்க அந்த வீடியோவில். இதோட இந்த இஷ்யூ பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா வந்து இது பேச இது போய்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறமா பிக் பாஸ் சீசன் 8 பற்றின அப்டேட் எல்லாமே வரும். ஸோ பிக் பாஸ் 8 பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுபடி உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தன்.